பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் மதுரை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் மன்ற கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மதுரை மாநகராட்சி மன்ற கூட்டம் திங்களன்று நடந்தது. காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் சிறப்பு தீர்மான கூட்டம் மேயர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து திமுக கவுன்சிலர் கலந்து கொண்டனர். அப்போது பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் கவுன்சிலர்களை வெளியேற்றுவதாக மேயர் அறிவித்தார். மதுரை மாநகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு உட்கட்சி போராட்டத்தில் நடைபெற்ற அகால மரணத்தின் காரணமாக இங்கே வருகின்ற கருப்பு சட்டை அணிந்திருந்த சில மாமன்ற உறுப்பினர்கள் காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வன்முறையாளர்களை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை வெளியேற்றியிருக்கிறோம். சபை காவலர்கள் திமுக கவுன்சிலர்களை கூட்டத்திலிருந்து வெளியேற்றினர். திமுகவினர் வெளியேற்றப்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியானதற்கு நன்றி தெரிவிக்கவே கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்ததாகவும் அதற்குள் தங்களை மேயர் கூட்டத்திலிருந்து வெளியேற்றிவிட்டதாகவும் திமுகவினர் தெரிவித்தனர். திருக்குறள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு வன்முறையை தூண்டுறாருன்றாங்க. வன்முறையை தூண்டுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க மாமன்ற உறுப்பினர்கள் வன்முறையை தூண்டுறதுக்காக வந்திருக்கோம். நாங்க இன்னொரு முக்கியமான விஷயம், காவிரி நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு நாங்க நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கோம். அரசியல் வெளியிட்டதுக்கு நன்றி சொல்லணும். மக்கள் பிரச்சனை பேசணும். இக்கூட்டத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு, எம்எல்ஏ போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.